காதலே காதலே தனி பெருந்துளையே குண்டவா கூடவா போதும் போதும். காதலே காதலே சொல்லும்போது நல்லா இருக்குல்ல. ஏன்னா காதல்னாலே அழகு தானே. அப்படிப்பட்ட காதல் மனுஷங்களுக்குள்ள மட்டுமா இருக்கு? இல்லையே, எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு. அம்மாக்கும் பையனுக்கும் உள்ள இருக்கு, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கு, ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவில் இருக்கு, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நடுவில் இருக்கு, ஏன் ரெண்டு பூனைங்களுக்கு நடுவில் இருக்கு, நிறைய பறவைங்களுக்குள்ள இருக்கு, நிறைய இடத்துல காதல் இருக்கு. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியுதா? இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கன்னா லவ் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அப்படிதான். நிறைய பேருக்கு இங்கே மனுஷங்களுக்குள்ள மட்டும்தான் லவ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இல்லை, காதல் எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. ஆனால் அந்த காதல் ஒருத்தங்களுக்கு வரமாகவும் அமையலாம், சாபமாகவும் அமையலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ணுறதை பொறுத்து தான் அமையுது. இப்போது அந்த காதல் நமக்கு வரமா அமையப்போதா இல்லை சாபமாக அமையப்போதா? வரமா சாபமா அப்படி முடிச்சிட்டனோ? ஐயோ, சாபனாலே கஷ்டம் இருக்கும்ல. ஆனால் இந்த ஸ்டோரியில் கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இந்த மொமெண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரியாச்சும் இருக்கும்ல. ஆனால் அந்த லவ் ஸ்டோரி வரமாகவும் அமைஞ்சிருக்கலாம், சாபமாகவும் அமைஞ்சிருக்கலாம். யாருக்கு தெரியும் அது எப்படி அமைஞ்சதுன்னு? ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லா லவ் ஜேர்னிலையும் உங்கள் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். பாவம், அந்த ஜீவன் என்ன பாவம் பண்ணிச்சோ நம்ம கூட வந்து சேர்ந்துருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அழுதாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம கூடவே இருக்கும். அதை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சில பேர்லாம், ஐயோ நம்ம இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் சத்தியமாக அதுக்கு கஷ்டமே கிடையாது. அது உங்களுக்கு போக போக புரியும். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்புறம் என்னடா புது ஸ்டோரின்னு சொன்னால் ஆனால் ஐயோ வந்து பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்கம்மா. இதுவும் கண்டென்ட்டு தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு யோசித்தேன். ஏன்னா லவ்னாலே லவ் மனுஷங்க அப்படியே யோசிச்சு யோசிச்சு போர் அடிக்குதா? சரி, லவ் என்ன மனுஷங்களுக்குள்ள மட்டுமா இருக்குது, வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் இந்த ஸ்டோரி லைட்டாக மண்டைக்குள்ள வந்துச்சா, சரி போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக ஏதோ இவள் பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சிருக்கா, அவள் பைத்தியம் ஆனது இல்லாமல் நம்மளே பைத்தியம் வைக்கிறாளோ அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள், மாற்றிடலாம். அப்புறம் இந்த மையை போதும் பேசுனது. இத்தனை நாள் வீடியோ போடலன்ட்டு நீ பாட்டில் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பியோ? உனக்கு பேசுறதுக்கு நான் சொல்லியா தரணும்? கண்டென்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க. நீ போய் வேலையை பாரு போ. எங்களுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, நாங்களாம் இங்கே வேலையை பார்க்க தேவையில்ல. பேச விட்டா போதும், பேசிக்கிட்டே இருக்குது பங்கிட்டு. மொத்த கதையும் நீயே இப்பயே சொல்லிட்டேனா அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன வேலையா? எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் போ. ஓகே ஃபைன், நான் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோ டீசெண்டாக சொன்னதுக்கப்புறமா போகாமல் இருந்தா நல்லா இருக்காது. ஓகே பாய், ஸ்டோரியை பாருங்கள். ஹாய். என்னடா இப்போ எதுக்கு இவனுங்க ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க? இவ்வளோ நேரம் அவள் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ இவனுங்க பேச போகிறானுங்களா அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. நாங்களும் இதில் கேரக்டர்ஸ் தாங்க. எங்களுக்கு ஒரு பாவப்பட்ட கேரக்டர்ஸ் ரெண்டு பேருக்கும் கொடுத்து வச்சிருக்கா அந்த அட்மின்னு. என்ன யோசிச்சு இந்த கேரக்டர்ஸை சூஸ் பண்ணான்னு எனக்கும் புரியலை. ஆனால் இதனால் நாங்கள் ரொம்ப பாடுபடுறோங்க இந்த கேரக்டர்ஸ்னால. அதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அப்புறம் என்னடா இது இப்போ நான் மட்டும்தான் பேசுகிறேன், அவன் பேசாமல் இருக்கானேன்னு இது யோசிக்காதீங்க. சாருக்கு நடந்த சம்பவம் அப்படி, போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் யாருன்ட்டு. அப்புறம் என்னடா ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு காலங்கத்தாலேயே. இன்னைக்கு எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் வரலையோ? அட பாவி பயலே, நானே இன்னும் காலையிலேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலையேன்னு சந்தோஷத்தில் இருந்தேன். உன் வாயை வச்சிட்டியா? அவ்வளோதான், இன்னைக்கு நாள் விளங்குன மாதிரி தான். அது எப்படிடா? எனக்கானா இங்கே ஆளுங்களும் கிடைக்கல. தலையெழுத்தேன்னு உன் கூட ஃப்ரெண்டான பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கும் வேற ஆப்ஷன்ஸ் இல்லை உன்னை தவிர பேசுறதுக்கும். நீ ஒருத்தன் தான் ஃப்ரெண்டுன்னு இருக்க. ஆனால் உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நான் படுறேன் பாரு பாடு. கருமம் பிடிச்சவனே. உண்மையாலே 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கவன சந்தோஷமா தான்டா இருக்கான். உன் ஒருத்தனை மட்டும் ஃப்ரெண்டாக வச்சுட்டு நான் படுறேன் தெரியுமா பாடு இங்க. அதுவும் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம்டா. என்ன மச்சான் காலங்கத்தாலே இவ்வளோ புகழ்ற என்ன? எது புகழ்ந்தாங்களா? எரும மாட்டு பயலே. இல்லை மச்சான், திடீர்னு வந்து சந்தோஷமா உட்காந்துருந்தியா என் முன்னாடி. அதான் எதுவுமே கம்ப்ளைண்ட் வரலையான்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டேன்டா. ஆ, உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல தான்டா ஆர்வம் நல்லா வரும். கருமம் பிடிச்சவனே, உன் ஆர்வத்தில் இடி விழுக. ஏ அடியாய் வெளியவாடி. இதோ ஆரம்பிச்சிருச்சுல்ல, வா யாருக்குன்னு போய் பார்ப்போம். ஹிஹிஹிஹி.
அட பாவீங்களா, காலங்கத்தாலே வாடா. இவங்களுக்கெல்லாம் வேற வேலை பொழப்பே இருக்காதா? என்ன வம்பளுக்கணுன்னே எல்லாரும் வருவானுங்க போல. சரி மச்சான், காலங்காத்தாலே நல்ல படம் போடுறானுங்க. வா உட்காந்துட்டு பார்ப்போம். உனக்கு என்னப்பா, இவன் வந்தாலே என்னதான் திட்டுவான். அதனால நீ சந்தோஷமா இருக்க. திட்டு வாங்க போறது நான் இல்ல. அதான் எனக்கு தான் தெரியும் கஷ்டம். டேய், புலம்பாம இருடா. நீ புலம்பனா மட்டும் அவன் அமைதியாக இருக்க போறான். எப்படி இருந்தாலும் திட்டு தான் போறான். என்னதான் திட்டுறான்னு கேட்போமே இன்னைக்கு. புதுசா பேசுறானா இல்லை பழைய கதையை பேசுறானான்ட்டு. உட்காருடா பார்ப்போம். என்ன உட்காரலையா? இருடா உட்கார்றேன். சரி சரி, முழிச்சது போதும். வாயை மூடிக்கிட்டு பாரு. யோ, என்ன காலங்கத்தால குடிச்சிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்க? மரியாதையை அப்படியே ஓடிடு. வீட்டுக்குள்ள வந்த விளக்கமாறு பிஞ்சிரும் உனக்கு. ஏய், என்னடி? நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்பத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்க. புருஷனுக்கு ஒரு மரியாதையே இல்லை. வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சுடி உனக்கு. ஆமா, இவர் பண்ற வேலைக்குள்ள இவருக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. போயா. உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் என் நேரம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்க்கை ஃபுல்லா உங்ககிட்ட கட்டிக்கிட்டு இருக்கணும்னு என் நேரம் அப்படி இருக்கு. என்ன பண்றது? ஆரம்பிச்சிட்டானுங்கடா. ஏன்டா எரும மாடு, இவன் குடிச்சிட்டு வந்துட்டு என்ன ஏன்டா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான்? இவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சா நேரம் நேரம் எல்லாரும் இதுக்குள்ள என்ன சொல்றானுங்க? சரிடா, வா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யோ, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது சரியா? எனக்கு தான் இங்க நேரமே சரியில்லை. அது ஒழுங்கா இருந்தா நான் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட போறேன். அது ஒழுங்கா இல்லாதனால தான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பாடாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். அதான், இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. தப்பெல்லாம் இவங்க பண்ணுவாங்க, ஆனா எல்லா பள்ளியும் ஏன் மேல போடுவாங்க. இவன் குடிச்சிட்டு வந்து கத்துனதுக்கும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா படாத பாடுபடுறதுக்கும் நடுவில் நான் என்ன பண்ணேன்? அசால்ட்டா சொல்லிட்டாங்க நேரம் சரியில்லை நேரம் சரியில்லைன்ட்டு. நான் பாட சும்மா தானடா இருக்கேன். உங்களுக்கு என்னடா பண்ண? இதெல்லாம் பேசி என்ன எல்லாம் மாறவா போகுது? ஒன்றும் மாறாது. எல்லாம் விதி அப்படி அமைஞ்சிடுச்சு. என்ன பண்றது? ஏன் இவ்வளவு நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு? திடீர்னு எதுக்கு விதியை இழுக்கிறானுங்க இவனுங்க? அப்பாடா, இப்போதான்டா அப்படி குழு குழுன்னு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு டேமேஜ் எனக்கு தான் அதிகம். இருந்தாலும் உன்னே சொல்லிட்டாங்கல்ல, ஒரு நிம்மதி. எரும மாடு. ஐயோ, இங்க நடந்த விஷயத்துல நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேனே. டேய், ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு ஏஞ்சலக்கா கூப்பிடுச்சுடா. வா போலாம். ஆமா வா போலாம். நானும் அந்த அக்கனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கொஞ்சம் தேவையில்லாம என்ன நேரமா போட்டுட்டு ஊர்ல கவன் ஃபுல்லா என்ன திட்டிகிட்டு இருக்கான். அவன் தப்பு பண்ணிட்டு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நான் ஒண்ணுமே பண்ணலடா. போயிட்டு அந்த அக்கான்னு சொல்லி இந்த பதவியை முதல்ல ராஜினாமா பண்ணணும். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஹாய், இது வரைக்கும் நடந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நடக்க போகிற கதையை நான் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மொத்தம் 8 பேர். அவங்க யாரெல்லாம்னு இப்போ வந்து நானே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க. என்னப்பா கீழே போலாமா? போகலாம் போகலாம். அப்புறம் இங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அந்த மாதிரியே வெளியே வந்து சிரி சரியா? உருன்னு இருக்காத. நானும் சிரிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். உன் சீமபுத்திரன் வந்தாதான் என் மூஞ்சி உருன்னு ஆயிருது. என்ன பண்றது? இதுதான் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேனா உன் சீமபுத்திரம் வருவானா என் மூஞ்சி இந்த மாதிரி ஆயிடுது. அதானே, அவனை ஏதாச்சும் சொல்லனா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல? ஆமா, அவன் எல்லாத்தையும் சரியா தான் பண்றான். நான் அந்த கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடி ஏண்டி, இவனும் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அவனுங்க 2 பேரும் எவ்வளவு பொறுப்பா வேலைக்கெல்லாம் போறானுங்க, எப்படி ஒழுங்கா இருக்கானுங்க. இவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். ஆனா ஒழுங்கா இல்லையே, என்ன பண்றது? அப்ப கோவம் தான் படுவாங்க. அதெல்லாம் அவன் வேலைக்கு போவான், நீ சும்மா இரு. சரி சரி, அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்போ கீழே போலாம். போலாம். கீழே போகணும்னா சிரிச்சுட்டு வரணும். இப்படி உருன்னு குரங்கு மாதிரி வரக்கூடாது. இது குரங்கா? ஆமா. இப்ப நீ சிரிக்கலனா இன்னும் புதுசு புதுசா பேர் யோசிக்க வேண்டியிருக்கும். எப்படி வசதி? சிரிக்கிறேன், நீ தலை எழுத்து. என்ன பண்ண, எனக்கும் நேரம் வரும், அப்போ வச்சுக்கிறோன்னு. போதுமா, போகலாமா? சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரை
காண்பேன். நல்லா இருக்குல்ல இவங்க லவ் கூட. இவங்களை பற்றி சொல்லணுன்னா அப்போவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இன்னமும் லவ் பண்ணுறாங்க, இதுக்கப்புறமா லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஸோ அதான். அப்புறம் எங்கள் வீட்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் எங்கள் தாத்தா தாங்க அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. எங்கள் தாத்தா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இருந்தாலும் எங்கள் தாத்தா எடுக்கிற முடிவு தான் இங்கே ஃபைனல் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எங்கள் பாட்டி எடுக்கிற முடிவு தான் எங்கள் தாத்தாவோட முடிவு. அது இங்கே வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இவங்கள பார்த்தாச்சு. அடுத்த ஆளை போய் பார்ப்போம்மா. கவி, வந்துட்டியா? வாடா வா, உனக்கு இருக்கு. சரிதான். ஆளு ஒன்றும் சரியில்லையே, கையில கரண்டி வேற இருக்கு. ஏதாவது பேச போய் அடிச்சிருவாளோ? இது என்ன புதுசாக நடக்குது இங்க? சரி, என்னாலும் பார்த்துக்கலாம். அது கவி. ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வந்துரு. அவ்வளோதான், இன்னைக்கு முடிஞ்சது. ஏய், நேத்துல இருந்து சாரி கேட்டுட்டு இருக்கேன்டி. இன்னும் என்னடி பண்ணணும் நானு? உன்னை யார் சாரி கேட்க சொன்னா? ஏய், என்னடி? கார்த்தி, என் கையில் என்ன இருக்குன்னு தெரியுதுல்ல? கவி, நான் பண்ண தப்பு தான். அதுக்கு தான் நைட்டு கால்லயே விழுந்துடலடி. இன்னும் என்னடி பண்ணணும்னு நினைக்கிற? நான் ஒன்று காலில் விழ சொல்லலையே, நீயே தானே விழுந்த. சரிடி, நானே தான் விழுந்தேன். இப்போ என்ன, என்கிட்ட பேசவே மாட்டியா? கார்த்தி, சாரி எப்படி கேட்கணும்னு தெரியும்ல? இப்படி மிரட்டுறதுக்கு பேர் சாரி கிடையாது. அப்புறம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை சாரி கேட்க சொல்லலைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு இல்லை. நான் அதை தப்பாகவே கன்சிடர் பண்ணலை, அதுதான். சரியா? அதை முதல்ல நல்லா மரமண்டையில் ஏற்றிட்டு வா போ. மரமண்டைக்கு புரிஞ்சிடுச்சு போல. ஏய், என்ன புரிஞ்சிடுச்சா? சாரி. எதுக்கு? தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஓ, தோணுச்சா? சரி விடு. சரி உருன்னு இருக்காம கொஞ்சம் சிரி. இதுதான். இது எவ்வளோ அழகா இருக்கு. இங்கே பாரு கார்த்தி, எனக்கு உங்ககிட்ட கோவப்படணும்ல எதுவும் இல்லை. சரியா? அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. அப்புறம் நீ பிஸியாக தான் இருக்க, எனக்கு தெரியும். உனக்கு அங்கே ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்கும், டென்ஷன் இருக்கும். அந்த டைமில் உன்னால் எதுவும் என்கிட்ட பேச முடியாது, வீட்டுக்கு சரியாக வர முடியாது. அதெல்லாம் ஓகே தான்டா, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் உன்னால் ஃபோன் பண்ண முடியல, சரி. நான் கால் பண்ணல, அத்தனை வாட்டி கால் பண்ணல, ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பிஸியாக இருக்குன்னா சொல்லிட்டு வச்சுருக்கலாம்ல. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? டேய், பிஸியாக தான் இருக்க, யார் இல்லைன்னு சொன்னா? அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அட்டன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன? அதுதான் என் கோவம். அப்புறம் அதெல்லாம் நேற்றே நான் மறந்துட்டேன். நான் அது ஒன்றும் இன்னும் யோசிச்சுட்டு இல்லை. நான் யோசிப்பேன்னு சொல்லிவிட்டு நீ எதுவும் யோசிக்காம உன் வேலையை பாரு. சரியா? அது ஒன்றும் இல்லடி, அவ்வளோ ஒன்றும் பிஸியெல்லாம் இல்லை. ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. சரி, அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதான் அந்த டைமில் உன் கால் எடுக்க முடியல. அதான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது பைத்தியம் பிடிச்சிரும்ல திடீர்னு உனக்கு. நான் அந்த கையில் வச்சு அந்த கரண்டியை வச்சு 2 அடி போட்டிருந்தேன்னா நீ இப்போ இப்படி பேசியிருக்க மாட்ட. அமைதியாக இருந்தால் ரொம்ப பேசுகிற பைத்தியக்கார பையல. விடுன்னு ஃபஸ்ட்டு. லேடி இன்ஸ்பெக்டர் உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம், இதில் உனக்கு லேடி இன்ஸ்பெக்டர் கேடு. போடா, முதல்ல விடு, கையெடு. அட என்னம்மா, புருஷனை திடீர்னு இவ்வளோ மரியாதையாக பேசுகிற? இவ்வளோ மரியாதை கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்கே பாரு, உனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆகுது, மரியாதை விட்டுரு. நான் பொறுமையாக இருக்கேன். என் வாயில் இன்னும் 2-3 கெட்ட வார்த்தை வரதுக்குள்ளே விட்டுட்டு போயிடு. இல்லடி, நான் அப்போவே நினச்சேன் நீ ஏதாவது டென்ஷன் ஆவ, கத்திடுவ, ஏதாவது திட்டுவ. சரி, திட்டு வாங்கிட்டு போனதான் அந்த இன்னைக்கு நாளே நல்லா இருக்குமா? நீ திட்டவே இல்லை இன்னைக்குன்னு பார்த்து. அதான் சரி, ஏதாச்சும் சொல்லி கோவப்படுத்தினா திட்டு வாங்கிட்டு போனால, அதான் சும்மா ஒரு பிட்டு போட்டேன். உண்மைலாம் கிடையாது. மூஞ்சி போ.
சரிடி கோகாரி, போதும் முறைச்சது. ஐ லவ் யூ, பாய். ஆமாம், அது ஒன்று இப்போ குறை. பே, சரி ஓகே, நான் போறேன். லவ் யூ. ஆ கேட்கல. லவ் யூ போ. நீ இல்லாம நானும் நீளம் இல்லாவானோ மண்ண வந்து முட்டும் நூல இருந்த பட்டம் கூட இருந்த நேரம் சொல்லி பார்த்த நீயும் தள்ளி வந்து இப்போ கெஞ்சி என்ன லாபம் அடபாராங்கள் நெஞ்சுக்குள்ள ஈரம் கொஞ்சம் புத்தாக்கா இந்த வேக்காட்டு வேனல கொஞ்சம் சாரல் எட்டி பார்க்காதா காட்டார வாழ்ந்துட்ட எனத பார்த்து வழி மாத்தடி ஒன்ன விட்டா யாரும் இல்ல உறவே என் ஆசை உறவே தெரிஞ்சாலும் நினப்புல நீ தாண்டி. ஹாய், என்ன உங்களை நிறைய பேருக்கு தெரியும், காதல் கனவிலே பார்த்துருப்பீங்க திவ்யான்னு சொல்லிட்டு. இதுலேயும் என் பேர் திவ்யா தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதுலேயும் என் பேர் திவ்யா. அப்புறம் இப்போ நான் தான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் இன்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது என்னோடய வீடு. எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அப்புறம் இந்த வீட்டில் நான் எப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்றத ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணி பார்த்துடலாம். என்ன? இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆயிருக்கும். அப்புறமா கல்யாண வயசில் 2 பசங்க இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஆமா, அதெல்லாம் இல்லைன்னு யார் இப்போ சொன்னது? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போகிற மாதிரி கிளம்பியிருக்க? ஆமா, பொண்ணு பார்க்க போறாங்க. ஏற்கனவே ஒன்று கட்டிக்கிட்டே நான் படாத படுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்று வச்சுட்டே நான் சமாளிக்க முடியல. இதுல புதுசா வேற இன்னொன்னு. போடி. ஓ, என்ன கட்டிட்டு படாத படுப்படுறியா? அப்படி என்னடா படாத படுப்படுற நீ? ஏடி, புருஷனுக்கு எனக்காச்சும் மரியாதை கொடுக்குறியாடி முதல்ல நீ? வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க. நமக்கே 2 பசங்க இருக்குடி கல்யாண வயசுல. இன்னும் என்ன வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க? கல்யாண வயசில் பசங்க இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? அவங்க இருக்கதை செய்வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் அப்படிதான்டா பேசுவேன்டா. என்னடா பண்ணுடா சொல்லுடா. இத்தனைடா? பேசாம ஒரு டால முடிஞ்சிருக்கும். தேவையில்லாம வாய் கொடுத்து இத்தனைடா இப்போ. இந்த சண்டையும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல. ஆனால் அது வேற ஒன்றும் இல்லை, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னு நினப்பு. அதான் நீ சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க தான் என்னோடய அம்மா அப்பா. அப்புறம் இந்த ஃபேமிலியும் ஒரு நல்லா இருக்குல்ல. நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, ஒரு மாதிரி இவங்க சண்டை, அப்புறம் நான் இந்த ஒரு செல்ல பொண்ணு, இப்படியே போயிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் அப்படி நல்லா இருக்க கடவுள் விட்டுற மாட்டார்ல்ல. நமக்கு தொல்லை கொடுக்குறதுக்குன்னே ஒரு ஜீவனை படைச்சி வச்சுருப்பாரு. சரியா? அது வந்து எப்படி சொல்கிறது, டோட்டல் வேஸ்ட், டோட்டலி சிம்பிளி வேஸ்ட். எதுக்குடா இருக்குது இந்த ஜந்து? இங்கே இல்லாமல் இருந்தாலே ஒரு நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஜந்து நம்ம கூட படைச்சி வச்சுருப்பாரு. அது அவாய்ட் பண்ணிக்கிற வேண்டிய கண்டென்ட் தான். இருந்தாலும் கூட வந்துருச்சுல்ல, அதுக்காக அது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். திவ்யா, இதோ கூப்பிட்டுட்டாங்களே அலாரம் அடித்த மாதிரி. ஐயோ, இதோ வரேன்டா. இப்போ என்னத்தை காணோம்? ஏய், இங்க ஒரு மஞ்சள் கலர் ஃபைல் வச்சிருந்தேன்டி, பாத்தியா? டே, அது உன் கபோர்டில் தாண்டா வச்சுருந்தேன். எடுத்து தொலைடா, உசுரை எடுக்காம. எனக்கு காலேஜுக்கு வர டைம் ஆகுது, சீக்கிரம் வந்து தொலை. ஏய், நான் ஃபுல்லா பாத்துட்டேன்டி, கிடைக்கல. வந்து கொஞ்சம் எடுத்து கொடுடி. நீ எடுத்து கொடுத்தாதான் இப்போ இங்க எந்த நாள் கிளம்ப முடியும். இல்லை எவ்வளோ நேரம் இங்கே தான். ஆ, கடவுளே, இவனை பேசாம கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவா. காலேஜுக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். சரியா? ஐயோ, அவன் ஒரு பக்கம் தொல்லை பண்ணானா, இந்த புதுசாக கல்யாணம் கப்பல்ஸோட தொல்லை வேற ஒரு பக்கம் தாங்க முடியலடா சாமி. ஏய், ட்ரம் மாதிரி உருண்டுட்டே வராத, கொஞ்சம் ஃபாஸ்டா வா. எரும மாடு, இருடா வரேன். ஏய், எரும மாடு, நேற்று ஸ்டேஷன்லேருந்து வரும்போது ஒரு ஃபைல் கொடுத்தேன்ல, எல்லோ கலரில். இது ரொம்ப முக்கியமான ஃபைலு, பத்திரமா வையின்னு சொல்லி கொடுத்தனே, எங்கே வச்ச? எந்த ஃபைலு? நேற்று நீ ஸ்டேஷனில் வந்தோடனே கொடுத்தி அந்த ஃபைலா? இவ்வளோ நேரம் என்ன, நான் வேறு லாங்குவேஜில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபைல் தான். எங்கே? சிவா, அண்ணன்னு பார்க்க மாட்டேன், அசிங்கமாக திட்டிடுவேன், பார்த்துக்கோ. நீ தானடா நேற்று ஸ்டேஷன்லேருந்து வந்தோடனே இது ரொம்ப முக்கியமான ஃபைலு, இது பத்திரமா இருக்கணும், அதனால் உன் பேக்குள்ளே வச்சுக்கோ, நான் எப்போ கேட்குறேன் அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என் பேக்கில் வைக்கும்போது நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த, மாடு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு தானே இருந்த. இப்போ வந்து ஃபைலுங்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, இது மறந்துட்டோமே.
சரி சமாளிப்போம். அது எனக்கு தெரியும் திவ்யா, உன்கிட்ட தான் கொடுத்தேன், உன்கிட்ட இருக்குன்னு. நீ அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணேன். சரி வா வா, உனக்கு காலேஜ் டைம் ஆகுது பாரு, போலாம். நீ நைட்டு வா, நான் பேசிக்கிறேன். இப்போ எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, போகலாம்.